நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பாராமலை இன்னும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசினா போதும், சினிமா மேலே எவ்வளோ தீரா காதல் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அதை அவருடைய படத்தின் மூலமாக நம்மளையும் செய்ய வைப்பார். நம்மளும் அவருடைய படங்களை அவ்வளோ காதலிப்போம். நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பேச மறந்த உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தி ஒரு கதையை கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உங்களை அப்படி ஆற தழுவி கொண்டு போயிட்டே இருப்போம் இன்னும் பெரிய இடங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட பங்களிப்பு வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோடய டைரக்ஷன் டீம், ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணன் அண்ட் அரவிந்த். ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா, உமாதேவி, அவங்க 2 பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா, அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி 2 பேருக்கும். சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன். அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா. சினிமாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அண்ட் 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். அது தேங்க்ஸ். அண்ட் தேவதர்ஷினி மேம், எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ. சினிமாலேயும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நபர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போலேருந்து எனக்கு தெரியும். 99லேருந்து அகெயின் என்னோடய பேட்ச்மேட் அவன். 2 பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம். அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க. சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க, ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு. இந்த 96 கூட 2 பேரும் ஒரே அளவில் இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னே எனக்கு புரியல, என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது படங்களோட ரிவ்யூ, மெய்யழகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க. சரி, நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம், 8 வருஷம் ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அதனால் இனிமேல் வாயை முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. தேங்க்ஸ்டா. ராஜசேகர் சார், நான் ராஜசேகர் சார்னு சொல்லும் போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளோ ஃப்ரீடம் அகைன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன், டேரக்டராக இது எனக்கு 2வது படம். இது நான் பார்த்ததில்லை. அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு. லைஃப்லேருந்து தூக்கி நான் ஓரமாக வச்சுருவேன் அவங்கள. ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜசேகர் சார் தான். அவரை விட முடியல, மனசு வரமாட்டேங்குது. லவ் யூ சார். ஸோ நான்
2Dன்னு சொல்லும்போது நான் சூர்யா சாரையும் ஜோதிகா மேம் சொல்லி ஆகணும். ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூர்யா அண்ணன் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் டைரக்டராக. ஒருவேளை இந்த படம் 2Dயில் பண்ணலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன். எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க. ஸோ தேங்க்யூ அகைன். அண்ட் மெய்யழகனோட முகமாக 2 கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பலரும் அதை சொல்லும் போது, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் 2 பேர் தான் காரணம். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். ஸோ மெய்யழகனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்லலாம் அனுப்புனாங்க. அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். எங்களுடைய கேர்ள்ஸ் குரூப்பில் ஒரு மீம் வந்து ஒன்று ஷேர் ஆச்சு. வை டு யூ லைக் அரவிந்த் சுவாமி அப்படின்ட்டு. பிகாஸ் ஹீஸ் அரவிந்த் சுவாமிங்க, அதுவே போதுமே, அதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஐ திங்க் மக்களுக்கும் அரவிந்த் சுவாமி அவர்களுக்குமான அந்த உறவுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சின்ன கண் அசைவுக்கு அவ்வளோ வருத்தமா, அவ்வளோ உடல் மொழிக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? இப்படி ஒருத்தரால் ஒரு இமோஷன், எனக்கு அந்த தவிப்பு ஃபீல் ஆகுது, எனக்கு அந்த ஒரு நெருக்கம் தெரியுது மனசில் அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து அந்த கேரக்டர் மூலமாக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவ்வளோ உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் எல்லாருக்கும். Thank you everybody. It is a pleasure working with all of you, and it is one of the most memorable films that I ever worked with. So each and every one of you, thank you so much. ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சாரோட அண்ட் ராஜசேகர் சாரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். என் நடிப்பை அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுக்கு மட்டும் இல்லை, பட் அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தியை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. தவிர அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம், டெக்னிக்கல் டீம், டிரெக்டர் சார், டிஓபி அவங்க டீம், அண்ட் ஃபில்மையே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். நாங்கள் என்ன நானும் சரி கார்த்தியும் சரி நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா, படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது.
இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறாரு, ஐ மீன் எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க, தேங்க்யூ. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஊருக்கு வராரு, வந்துட்டு இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யார்கிட்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்ஸ் அலாட். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அடித்தடி கத்தி சண்டை, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பல விஷயங்கள் வச்சு எங்கேயோ போயிடுச்சு படம் எடுக்கிறதெல்லாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக 2 பேரோட எமோஷன்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு கதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் நம்ம அவங்க அழுறா நமக்கு அழுது வருது, அவங்க சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது, ரொம்ப கனெக்டடாக ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு. ஸோ நம்ம மனம் சார்ந்த ஒரு கதையாக இருந்தது. ரொம்ப நன்றி திருப்பி ஒரு வாட்டி டீமுக்கு. ஸோ எஸ், படத்துடைய வெற்றியை பற்றி முதல்ல பேசுறதுக்காக டிஓபி அவர்கள் மகேந்திரன் ஜெயராஜு அவர்கள் அழகான ஃப்ரேம்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேமையுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பாராட்டு வந்து இவங்க எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் இல்லாமல் என்னால் நிச்சயமாக அந்த அளவுக்கு என்னால் கொடுத்துருக்க முடியாது. அடுத்து வந்து அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார், ஆக்சுவலி இவங்களோட ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறத விட அவங்களோட இருந்த நாட்கள், அவங்களோட அந்த பழகிய நாட்கள் இருக்குது இல்லைங்களா, அது நிச்சயமாக ரொம்ப அழகானது. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல மெமரியாக எப்பவுமே இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலி நிறைய வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த ஆக்ஷன் படம், அந்த மற்ற ஒரு டான்ஸு இருக்கிற படம், ஒரு ஐட்டம் நம்பர், இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து ப்ரெஸ்ஸு நீங்கள் ஆதரவு தரீங்களோ தரலையோ அந்த படங்களை வர்றதை தவிர்க்கவே முடியாது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது வந்து அபூர்வம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு தான் முக்கியமாக நீங்கள் ஆதரவு தரணும். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னையுமே என்னுடைய ஒர்க்கையுமே எல்லாம் பாராட்டி எழுதியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்தில் அழகழகாக வந்து ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார் வந்து ஃபீல் பண்ணார், எனக்கு எல்லா இதுலேயும் ஒரே காஸ்டியூம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி இஸ் லைக் தட், பட் அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கேரக்டருக்கு ஆப்டான காஸ்டியூம்ஸ் கொடுத்த சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். நன்றி, அது மட்டும்தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரேம்க்கு, ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு கதையை எழுதினது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையான ஆட்களை தானாக சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் மெய்யழகனில் வந்து மெய்யழகனாக இருக்கட்டும், அருள்மொழியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் இந்த படத்துக்குள்ளே வந்த கதையை பல தடவை பிரேம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவங்க 2 பேரையும் பர்சனலாக தேங்க் பண்ணதே இல்லை டு புட் அப் வித் மீ. நான் வந்து எஸ்பெஷலி அரவிந்த் சுவாமி அவர்களை வந்து பல ட்ரெஸ் போட்டு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். மனசில் திட்டிருப்பாரான்னு கூட தெரியாது, பட் என்கிட்ட எதுவும் காமிச்சதில்லை. அதே மாதிரி கார்த்தி அவர்களும் அப்படி தான். தே வர் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் பிரேம் சொன்ன விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இது ஆக்சுவலி என்ஹான்ஸ் பண்ணாங்க அதை. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் 2D ஃபார் இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததுக்கு. 2D இஸ் ஐ திங்க் pivotal in bringing this out. And I don't know, அது தவிர மற்ற காஸ்ட் க்ரூ எல்லாருக்கும் நன்றி. அதையும் தாண்டி முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து ஃபார் த ப்ரெஸ். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து
சிலாகிச்சு நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொன்னதுனால இட் brought in more crowd and people வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் பர்சனலி ஃபார் நீங்கள் என்னெல்லாம் ரிவ்யூ கொடுத்தீங்களோ அந்த பாசிட்டிவ் ரிவ்யூவால் 96 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சு. பட் அதையும் தாண்டி people came to the theatres because of the great reviews you gave us. Thank you. And I should thank the co-directors Arvind and Kannan கண்டிப்பாக தேங்க் பண்ண சொன்னார் பர்சனலாக, அதனால் அது மட்டும் தான் கையில் எழுதி வச்சுருக்கேன். யா அதை தவிர அஃப்கோர்ஸ் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி கண்ணா யாராவது மிஸ் பண்ணால் திட்டாதீங்க. கவிஞர் நம்ம இவர் okay, so all the ADs and the other artists Devadarshini, JP sir, Sri Ranjini and Sri Divya, avanga inga illa but avanga ellarkume nandri for putting up with me and thank you so much. இந்த படத்துல இந்த செட்டிங் என்ன தேவை என்ன எதிர்பார்க்குதோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி நம்மளை வந்து நம்ப வச்சு அதை அழகாக கொண்டு ட்ராவல் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ சார், உங்களுடைய நீட் அண்ட் அமேசிங் ஒர்க்காக ஒரு சில வார்த்தைகள். எனக்கு ரொம்ப நடுங்கும், அதனால தான் போன டைம் பேச முடியல, இந்த டைமும் என்னால் பேச ரொம்ப நடுங்குது. சாரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி உங்களுடைய ஒர்க் வந்து பேசிடுச்சு, நீங்கள் பேசணுன்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கார்த்திக் நேத் அவர்கள், ஒவ்வொரு படத்துலையும் அவர் பண்ணுற வேலை இருக்கே, அந்த வரிகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோங்க, என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஜஸ்ட் அப்சல்யூட் மேஜிக் ஒன்லி. இந்த படத்துலையும் வந்து டெல்டான்னு ஒரு பாட்டு ரிப்பீட் மோடில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக வந்து கல்யாண வீட்டிலலாம் போடுறதுக்கான ஒரு பாட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்க. ஒரு அண்ணன் தம்பியாக தான் இந்த படத்தில் போன படத்துலையும் சரி பழகணும். பிறகு வந்து நம்ம இந்த கிளறு ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிளறு ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திரு கமலக்கண்ணன், அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள நான் கேட்டு தான் அந்த உதவியில் எனக்கு செஞ்சாங்க. அதனால் பிறகு மெய்யியல் அறிஞர் திரு கரு ஆறுமுகத்தமிழன், அவர் நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, இந்த படத்துக்காக நான் கேட்ட சில உதவிகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. பிறகு என்னுடைய மனைவி கீதா கார்த்திக் நேதா, நம்ம அந்த ஏறுகோள் காணிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்த பிறகு ஏறு தழுவுதல் காணிக்கை, அப்புறம் வந்து நிறைய சொற்கள் கிடச்சிது. அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாக இல்லை. என் மனைவிக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ் படித்ததுனால அந்த ஏறுகோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. பிறகு வந்து ஏறுகோள் படையல், ஏறுகோள் காணிக்கை அப்படின்னு ரெண்டு எங்களுக்கு கிடச்சிது. பிரேமண்ணாக்கிட்ட அனுப்பிச்சோன்னே ஏறுகோள் காணிக்கை இருக்கட்டும், அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏறுகோள் படையல் வந்து படையல் நம்ம ஊருக்குள்ளே திங்கிற விஷயத்துக்காகவே படையல்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் ஏறுகோள் காணிக்கை இருக்கட்டும் சொன்னாங்க. இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா, என்னுடைய மனைவி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு இசை, நம்ம கோவிந்த் வசந்தாவோட டீம், அவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நன்றிகள் இவ்வளோ. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார், பிரேம் அவர்கள். நன்றின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது நினைக்கிறேன். என்னென்னா, நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன். அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்குமான நன்றியாக இருக்கும். அதனால் அவர்கிட்ட நான் ஒரு பெரும் சொல்லாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணு முன்னாடி என்னை பார்க்கணும், அவர் கழுத்துக்குடியே போய் சுலுக்கிக்கணும். ஆமாம், அது எனக்கு விருப்பம், அது நடக்கும். தமிழ் கூட இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பிறகு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும். எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களுமே 2 பேராக இருந்தாங்க. எனக்கு நிறைய இடங்களில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆமாம், ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ்குள்ளே அந்த 10க்கு 10 சுவருக்குள்ளேயே உட்காந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே. பிறகு என்னுடைய தோழர் உமாதேவி, சிறப்பான அந்த பாடல்கள் 2மே, அது கமல் சாரோட குரல்லாம்
நாங்களும் அப்படி தான் பிரேமண்ணா எப்படி வந்து எங்களை அரவணைச்சிட்டு போகிறாரோ அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ளே பாடலாசிரியராக வளர்ந்து இந்த பக்கம் உமா இந்த பக்கம் நான் அப்படி நின்னாலுமே எங்கள் நட்பு போகாது. போட்டி போட்டு தான் எழுதுவோம். ஆமாம், அது கடைசி வரைக்கும் தொடரும். உமாக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை, அதுவும் ஒரு இலக்கிய செறிவான வார்த்தைகளை சொற்கள்லாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு. தயாரிப்பு ராஜசேகர் சார், சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றின்றது, சக்தி சாருக்கு அது அவ்வளோதான் சொல்ல தோணுது. ஏன்னா மனசு ரொம்ப இலகுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோபமாக இருந்தால் நிறைய பேசுவேன். இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை. அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். யார் பெரியார் தவறு இருந்தோன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மேலே பத்திரிகையாளர்கள், ஊடகக்காரங்க ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்பாவோட நான் பேசவே இல்லை. அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய பழக்கங்கள் தவறுகள்னால தான். என்னோடய முதல் படம் தொட்டிச்சையா எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது. தொட்டிச்சையா படத்தில் கார்த்திக் நேதா அப்படிங்கிற பேர். எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் ஒரு 10 வருஷமாக பேசாமல் தான் இருந்தார். அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கார்த்திக் நேதாங்கிறத பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் அவரை மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு கார்த்தி எழுதியிருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட நான் பேச ஆரம்பித்தேன் ஒரு 10 வருடம் கழிச்சு. அதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பத்திரிக்கை தான். பாருங்க அப்படி பொங்குது உள்ள. அதனால் நான் நிறுத்திக்கிறேன். பத்திரிகை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு போகிறது ஒன்று இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்து வச்ச ஒரு இடம், ஒரு ஊடகம் அது. அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கிறீங்க. இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பிரேமனாவும் சரி, நாங்களும் சரி, இன்னும் வரக்கூடிய இயக்குநர்களும் சரி ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க. நீங்கள் இதே ஆதரவையும் கொடுங்க. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேம் சர்க்கிட்டிருந்து தான். அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து ஒருங்கிணைச்சது. அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்குது. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. படத்தில் 2 பாடல்கள், அந்த 2 பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள். அந்த 2 பாடல்களையும் ஊடகம் வந்து இன்றைக்கி நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷ்னலோடு நான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். மிகப்பெரிய நன்றி சார். கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் பெரும் மருந்தாக வந்து பிரேம் சார் வந்துட்டு கமல் சார் வந்து அதில் ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்களோட டீம், கார்த்தி சார், ராஜா சார், அரவிந்த் சார், சக்தி சார், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சிட்ருக்கிறது. கலித்தொகையில் ஒரு வரி வரும், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நாடி வரக்கூடியவர்களை, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை, தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படின்றது. அத்தகையதான் 96க்கு அப்புறம் மெய்யழகனில் வந்து சேர்ந்துருக்குறோம். கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன் விஜய் நரேன் பாடியிருக்கக்கூடியது. உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்குற வரைக்குமே பிரேம் சார்கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை. அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் கார்த்தி சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். கார்த்தி சார், ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட நான் அதை உள்வாங்கினதை விட அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக வந்து இதில் எனக்கு திருப்தியாச்சு. இந்த பாடலுடைய முழுமை பெற்றேன். அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இவங்களுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ், இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும், இந்த படத்தில் இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். இவங்களுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ். பட் நான் வந்து இந்த மேடையில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஷி இஸ் வெரி இன்டெலெக்சுவல். தேவதர்ஷினி மேம் வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ யோசிக்கிறாங்களா, இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். இயற்கைக்கு நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஆங்கருக்கு நன்றி. என்னம்மா இப்படிலாம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் எந்த மேனிப்புலேஷனும் பண்ணலை, அவங்கள தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீ உட்காரலாமா? என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவார். அப்புறம் திங்க் மியூசிக்கில் சந்தோஷம்னு இருக்கார், அவர் வரலையா? அவர் வந்தாலும் அதே நிலைமை தான், எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி அப்படின்னு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் 2 பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க. அந்த மேடையில் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள், படத்துடைய மெயின் பிஆரே நீங்களும் சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், த எவர் ஸ்மைலிங் மேன், எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாரோடைய பாஸாக வருவார். அவருக்கு ஒரு 25 லட்சத்தை அப்படி எடுத்து கொடுப்பார்ல, அவர் தான். ஸோ சார் நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆமாம். ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே, நான் மீட் கூட பண்ண வேண்டாம். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் ராஜசேகர பாண்டியன். அடுத்து பேசுவார், அப்போ பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மெய்யழகன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் டெர்மினல். பார்க்கும்போது அதில் டாம் ஹேங்க்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும் ஒரு இமோஷ்னலாக. ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது. ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டெர்மினல். அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்க்ஸ் இஸ் கார்த்தி. சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்புகிற விதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமா எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவராக இருக்கானே, ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம், இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இப்போ ப்ரூவ்ட் டு அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கார்த்தி. அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு 4-5 days ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த கிச்சன் சீன் when I watched it in the theater எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள். பல பேருக்கு வந்து பல பேர் நம்மளில் அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அருளை வந்து நம்மளில் சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளுடைய கண்ணன் சொல்ல சொன்னார். கண்ணனுக்கு நன்றி. என்னன்னா அக்கா நீங்கள் ஒரு இக்க விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. சே அப்படின்றத விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர். அண்ட் மை டியர் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுபா வந்து என்னென்னா அவங்க 96லேயும் அவங்க தான் டிசைனர். இருக்குது என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு. ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்கேன், கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க, தப்பாயிடும். ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் சுபா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனை இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்ட்
மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார், ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சேடிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு. ரொம்ப தப்பு. ஐ எம் சாரி. நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை, ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க. மெய்யழகன் மூலமாக எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார். யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். நானும் சேடிஸ்ட்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னால் வல்னரபிளாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலேயுமே இருக்குது. இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது, ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது. பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது, பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அதை வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இயற்கையான ஒன்று. பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும் போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது, இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும். ஆனால் கடைசியாக வந்து மக்கள் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். மெய்யழகனில் நாங்கள்லாம் ஹாப்பி, மக்கள் எல்லாமே ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோ ப்ரொடியூசர்கிட்ட பேசினப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ அவரே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ கோ ப்ரொடியூசர் ராஜசேகர் கற்பூரஸ் சுந்தரபாண்டியன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். வாங்க சார். மெய்யழகனுக்கு நீங்கள் கொடுத்த பேரன்புக்கும் பெரிய மரியாதைக்கும் முதல் நன்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா பிரேம் வந்து இந்த கதையை வச்சுட்டு, இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, இந்த கதையை வச்சுட்டு எப்படி கார்த்திகிட்ட சொல்லலாம், கார்த்தி சார் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கார்த்தி சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி பிரேமை கூப்பிட்டு இந்த கதை ஒன்று வச்சுருக்கீங்களாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கதையை கேட்டுட்டு இதை 2Dயில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமை 2Dக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கு முதல் நன்றி. ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான் 2Dயோட அடிப்படை நோக்கம். அது நிறைய படங்களில் நிறைவேறியிருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு க்ரௌன் அப்படின்னு தான் சொல்லணும் மெய்யழகன். படம் பார்த்துட்டு பேசினவங்க யாருமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு எச்சி முழுங்கிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே வந்து தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கான்வர்சேஷனே. அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங் அப்படி தான் சொல்லணும். அந்த ரியலி ஓவர்வெல்மிங் ஃபீலிங். ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களால் படத்தோட. இந்த மாதிரி விஷயம் இப்போ சொல்லணும், நீங்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப பெருமையாக இருந்தது. பிரேம்க்கு அடுத்து வரேன். அரவிந்த் சார், இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் உங்களை பற்றி நிறையா சொல்லணும், பல விஷயம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. யூஆர் அ கிரேட் ஹியூமன் பீயிங். நிறைய விஷயத்தில் சண்டை போடுவேன் சார் கூட. ஏன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போது ட்ராவலுக்கு வந்து டிக்கெட்ஸ் போடுறோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, உங்கள் வேலை வந்து இந்த ஊரோட முடிஞ்சிச்சு இல்லை, அடுத்து நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அந்த காசை வந்து நான் திரும்ப கொடுப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. சார் எங்கள் வேலையாக தான் சார் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை ஒத்துக்காமல், இது என்னுடைய
பர்சனல் திருப்திக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து எப்படின்னா ஃபோர்ஸே பண்ணிவிடுவாங்க நம்மளை. சார் இது நியாயமே இல்லை. இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் குவாலிட்டி வித் எனி ஒன் எல்ஸ் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். யூ ஆர் அ பூன் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். பிரேம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய நேர்மை. இஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். நீங்கள் வந்து அவரை எதை சொல்லியுமே அவருடைய ஒரு ஒன்று நினச்சிட்டாரு ஒன்று யோசிச்சிட்டாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டார். ஆனால் ரொம்ப நேர்மையாக என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து ஓகே இது பண்ணலாம் அது பண்ண வேண்டாம் அது. பட் ஹி ஹஸ் பீன் வெரி வாட் ஐ ஷுட் சே இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங், அட் த சேம் டைம் stubborn. So Prem, it was great working with you. Thank you. Please do make films like this. ஏன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் மீ we got personally connected. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா மெய்யழகன்களை பார்த்துருக்கோம். சின்ன வயசில் அன்பழகன்னான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார். he is one மெய்யழகன் for me. அண்ட் இப்பயும் என் கூடயே இருக்கிற தம்பியா அண்ணன், அவர் தம்பின்னு சொல்லிக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு வயசு மூத்தவர், 2D கார்த்தி. சின்ன வயசுலேருந்தே என் கூட வளர்ந்தவர். அவங்களாம் எப்படின்னா என்ன கேட்டாலும் எந்த நேரத்துலையும் எதை வேணால் செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். யூ மேட் மீ ரியலைஸ் தட். தேங்க்யூ ஃபார் தட் பிரேம். அது மாதிரி எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் திரும்பி பார்க்க வச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. தட்ஸ் ஐ சி இட் ஆஸ் அ பிக் விக்ட்ரி ஆஃப் மெய்யழகன். மகேந்திரன், கலக்கிட்டீங்க விஷுவல்ஸை. இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பிசி சார் வந்து இந்த படம் பண்ணுறதா நாங்கள் போய் கேட்டிருந்தோம், நானும் பிரேமும் வந்து. ஏன்னா பிரேம் வந்து இஸ் அ பிக் ஃபாலோவர் ஆஃப் பிசி சார். அண்ட் பிசி சார் கேட்கலான்னு சொல்லிட்டு கதை கொடுத்தப்போ அவங்க 2 hours அந்த கதையை நானும் படித்தப்போ நான் கீழே வைக்க முடியல புக்கை. 2 hours ஐ ஹேட் டு ஃபினிஷ் இட். ஏன்னா ஒரு எபிசோட் படிக்கலான்னு எடுத்தது 2 hours அது படித்து முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க முடியல. அப்படியே படிச்சுட்டே இருக்கேன், ஒரு 5 இடத்துல வந்து கண்ணில் தண்ணி வருது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஒரு நாவல் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாக. பிசி சாரும் அதே சொன்னாங்க, என்னால் கீழே வைக்க முடியல புக்கை அப்படின்ட்டு. ஒரு குழந்த மாதிரி ஆகி இது எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம் லைட்டிங் பண்ணலாம், அடுத்த நாள் பிரேமை உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு உடனே வான்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் அவங்களால பண்ண முடியல. பட் மகேந்திரன், நீங்கள் பிசி சாரே பார்த்தா டெஃபினட்டாக உங்களை பாராட்டுவாங்க. இன்னும் பேசினாங்களான்னு தெரில அவங்கள்ட்ட. பட் பிரில்லியன்ட் ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் கிரேட் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ. தேவதர்ஷினி மேம், உங்களை சொல்லவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். எங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அண்ட் வேர்வர் யூ ஆர் யூ சேஞ்ச் த ஹோல், அந்த சீனையே மாற்றிடுறீங்க. யூ டேக் அஸ் ஆல் இன்சைட் இன்டு த கேரக்டர். சுபா, தேங்க்யூ. உமாதேவி மேம், தேங்க்யூ. Karthik Neta, thank you. And Arvind and Kannan, 2 pillars of Prem. அவங்க ஆல்சோ அதர் ADs. பட் எல்லா ஒர்க்கையும் அவங்க தலையில் தூக்கி போட்டுட்டு இது வந்து இப்போ இந்த டீம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒர்க்கிங் இன் இது ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை, ஒரு நாவல் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ப்ரொடக்ஷன் வைஸ் சேயிங். பிகாஸ் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, விட்டு கொடுத்து இது பண்ணி அட்ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி தான் நாங்கள் வந்து இந்த படத்தோட மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. தேங்க்யூ பிரேம் ஃபார் தட் ஆஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். சக்தி, நீங்கள் சக்திகிட்ட எப்பயுமே நான் என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க சக்தி.
ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் வைப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10 நிமிஷத்துலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த படத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் தடை போடாதீங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. தேங்க்யூ சக்தி ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த தியேட்டர் ஓனர்ஸ், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்தது, மனசார வாழ்த்துனது, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2D டீம், மனோஜ், செந்தில், all my managers, my accountant Banu, Satya, Karthi and entire team எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த லவ். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்லை இப்போ வேணாம். அப்போ அடிப்பீங்க.